ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். யுவராஜ், நான் உங்கள் யுவராஜ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சர்ஜரியில். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 சீரீஸில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மட்டும்தான். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வராதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமான ஓவர்வியூ, நெக்ஸ்ட் நேசல் ப்ரொசீஜர், அப்புறம் சைனஸ் ப்ரொசீஜர்ஸ், லாரிஞ்சியல் ப்ரொசீஜர்ஸ், trachea and bronchi procedures, lung and pleura procedure, thoracic surgery, VATS அதாவது வீடியோ thoracostopic surgery, அப்புறம் நிமோனெக்டமி, லோபெக்டமி, செக்மெண்டெக்டமி, வெஜ் ரிசெக்ஷன். இதோட டிஃபரன்ஸ் இதான் நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனோட ஓவர்வியூ. ஸோ இது உங்களுக்கு தெரியும், எப்படி மூச்சு உள்ளே போகுது வெளில வருது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ பாஸ் பண்ண நோஸ், சைனஸஸ், லாரிங்ஸ், trachea, bronchi and lungs. ஸோ நம்மளுக்கு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது லங்ஸில் மட்டும் கிடையாது, சர்ஜரி செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் இருக்குது, தெரப்பேட்டிக் ப்ரொசீஜர் இருக்குது, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? டயக்னாஸ்டிக் நம்மளுக்கு ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, தெரப்பேட்டிக் ஆர் சர்ஜிக்கல் ரெண்டுமே பார்த்தா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நேசல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நேசல் எண்டோஸ்கோப்பின்ற ப்ரொசீஜர் தான் முக்கியமான ப்ரொசீஜர். கோட் ரேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இதில் நேசல் பேசேஜ் அண்ட் சைனஸில் வர ப்ராப்ளமுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ப்ரொசீஜர் செப்டோபிளாஸ்டி. சரிங்களா? செப்டோபிளாஸ்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நோஸில் செப்டம் இருக்கும். இந்த செப்டம் தான் என்ன பண்ணுது, ரைட் சைடு நோஸையும் லெஃப்ட் சைடு நோஸையும் செப்பரேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டீவியேட்டட் நேசல் செப்டம் ஆர் செப்டல் நேசல் டிவியேஷன் சொல்லுவாங்க, டிஎன்எஸ் அப்படின்னு. டீவியேட் நேசல் செப்டம் ஆர் செப்டல் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரெக்ஷன் ஒரு மேஜர் ப்ரொசீஜர். நிறைய இந்த செப்டோபிளாஸ்டி அடிக்கடி வர கோட், அந்த மாதிரி எக்ஸாம்லேயும் அது சம்டைம்ஸ் வரும். சரிங்களா? சிபிசி எக்ஸாம். நெக்ஸ்ட் சைனஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ டயக்னோஸ்டிக்ஸ் எண்டோஸ்கோபி, சைனஸ் எண்டோஸ்கோபி கோட் வந்துருக்கும். நெக்ஸ்ட் தெரப்பேட்டிக் ப்ரொசீஜர்ஸ். ஸோ சைனசைட்டிஸ்க்கு தெரப்பேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் லாரிஞ்சியல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ லாரிஞ்சியல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு லாரிங்ஸில் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஒன்று என்னென்னா நம்மளுக்கு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர், தெரப்பேட்டிக் அட் டைம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது ஜென்ரலாகவே சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே ஒரே அனாட்டமிக்கல் சைடில் பண்ணுறாங்க, ஒரே டைமில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தெரப்பேட்டிக் மட்டும் தான் கோட் பண்ணுவோம். ஸோ இது கைட்லைன்ஸ் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் trachea and bronchi procedures. ஸோ ட்ரக்கியான்றது விண்ட் பைப். ஸோ அந்த விண்ட் பைப் ரெண்டு ப்ராங்கஸாக டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. டயக்னோஸ்டிக் ப்ராங்கோஸ்கோபி. ப்ராங்கோஸ்கோபினா விஷுவலைசேஷன் ஆஃப் தி லங்ஸ் ஆர் அந்த டிவிஷன் ஆஃப் தி ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா தான் ப்ராங்கஸாக டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் பயாப்சி எடுப்பாங்க. ஸோ பயாப்சி எப்படி எடுப்பாங்க, ப்ரஷ் பயாப்சின்னு ஒரு ப்ரொசீஜர். ஸோ நம்ம கம்மில் இருக்கும் இல்லையா, கம்மில் அந்த ப்ரஷ்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராங்கஸ்கில் விட்டு அந்த ஸ்பெசிமனை ஜஸ்ட் ஸ்க்ராப் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன சாம்பிள் டிஷ்யூவை ஸ்க்ராப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ப்ரஷ் பயாப்சி. ப்ராங்கியல் லாவேஜ் ஆர் ஃபாரின் பாடி ரிமூவல். ஸோ ப்ராங்கியல் லாவேஜ் நம்ம கேஸ்ட்ரிக் லாவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டொமக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. வயிறில் ஏதாவது அப்நார்மல் இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறது கேஸ்ட்ரிக் லாவேஜ் ஆர் ஸ்டொமக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. கிளீனாக பண்ணி அது வெளியே எடுக்கிறதுக்கு. அதேமாதிரி ப்ராங்கியல் லாவேஜ் லங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஆர் ஃபாரின் பாடி ரிமூவல். ஜென்ரலாக சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது முழுங்கிடும், ஏதாவது மூச்சுக்குள்ள போய் அடிச்சுக்கும். ஸோ அதுக்கு ஃபாரின் பாடி ரிமூவல் ஒரு ப்ரொசீஜர். ஸோ தெரப்பேட்டிக் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா ப்ராங்கியல் ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் தெரப்பேட்டிக் ப்ராங்கோஸ்கோபி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லங் அண்ட் ப்ளூரா ப்ரொசீஜர். ஸோ லங்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராங்கஸாக லங்னு சொல்லுவாங்க. அதுவே ப்ளூரானா என்னன்னா கவரிங் ஆஃப் தி லங். ஸோ ப்ளூரா ரெண்டு டைப்ஸ் இருக்கும், இன்டர்னல் கவரிங், எக்ஸ்டர்னல் கவரிங். ஸோ இன்டர்னல் கவரிங் பார்த்தா விசரல் ப்ளூரான்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் கவரிங்கை பெரைடல் ப்ளூரான்னு சொல்லுவாங்க. இதில் லங் பயாப்சி, தொராசென்டசிஸ், ப்ளூரல் பயாப்சி. ஸோ லங் பயாப்சி யாருன்னு சொன்ன மாதிரி கேன்சர் இருக்கா இல்லையா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லங் பயாப்சி பண்ணுறாங்க. தொராசென்டசிஸ், சென்டசிஸ்னா சர்ஜிக்கல் பங்க்சர் டு ரிமூவ் ஃப்ளூயிட். ஸோ தொராக்ஸில் பண்ணால் அது தொராசென்டசிஸ். அதேமாதிரி ட்ரைனேஜ். இப்போ ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா லங்ஸில் எஃப்யூஷன் அதிகமாக கலெக்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த உள்ள இருக்க ஃப்ளூயிடை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கோம். அதான் அந்த ட்ரைனேஜ் ப்ரொசீஜர்ஸ்.
நெக்ஸ்ட் ப்ளூரல் பயாப்சினா லங்கோட கவரிங்ல இருக்க அந்த இன்னர் கவரிங்கோ இல்லை எக்ஸ்டர்னல் கவரிங்களோ விசுவல் ஆப்ரேட்டில் வந்து பயாப்சி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ளூரோ டிசீஸ் தெரப்படிக் பார்த்தா ப்ளூரோ டிசீஸ். டிசீஸ்னா பைண்டிங் ஆர் ஃபியூஷன். ஸோ அதை லெட்ஸே பிரேக்கேஜ் இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி ஒட்டி வைக்கிறது தான் டிசீஸ் பைண்டிங் ஆர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி லங் ரிசெக்ஷன் இது பற்றி நான் கடைசியாக சொன்னேன். ஒரு பிக்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒன்றும் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் thoracic சர்ஜரி மேஜர் சர்ஜிக்கல் சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா லோபெக்டமி நியூமோரெக்டமி இதுவும் அகைன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுமாரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த VATS ஒரு ரிப்பீட் கொஸ்டின் வீடியோ அசிஸ்டன்ட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி இது வந்து அடிக்கடி வர 30,000 வர ஒரு கொஸ்டின். ப்ளீஸ் மேக் a note of it. நெக்ஸ்ட் இன்சர்ஷன் ஆஃப் செஸ்ட் டியூப்ஸ். ஸோ செஸ்ட் டியூப் வந்து என்னன்னா அந்த ஃப்ளூயிடை வித்ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி சொன்னேன் இல்லையா, ரொம்ப சிபிசி எக்ஸாம் முக்கியமான கொஸ்டின். அதை எப்படி பண்ணாம பாருங்க. டயக்னோஸ்டிக்காக பிரிக்கிறாங்க, சர்ஜிக்கலாக பண்ணுறாங்க. ஸோ டயக்னோஸ்டிக் அகைன் லங்ஸ் பெரிகார்டியல் சாக் மீடியஸ் அண்ட் ப்ளூரல் ஸ்பேஸ் பண்ணுறாங்க, இல்லை லங் இன்ஃபில்ட்ரேட் வெஜ் ரிசெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்லும்போது 2 லங்ஸ்னோட ஸ்பேஸ் தான் மீடியாஸ்டினம். அங்கே தான் ஹார்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டெட்டஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கேட்கும் சவுண்ட்ஸ். அங்கே தான் ஹார்ட் சவுண்ட்ஸ் கிளியராக கேட்கும் மீடியாஸ்டினம். அதனால தான் டாக்டர் போகும்போது 2 லங்ஸ்னோலையும் கொஞ்சம் அந்த ஸ்டெட்டஸ்கோப்பை வச்சு கேட்பாரு. ஏன்னா அங்கே ஹார்ட் சவுண்ட்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வித் பயாப்சின் வித்தவுட் பயாப்சின் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லங் இன்ஃபில்ட்ரேஷன் வெஜ் ரிசெக்ஷன். ஸோ அகைன் வெஜ் ரிசெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லங் நாடியூல் ஆர் மாஸ். லங் நாடியூல் ஆர் மாஸ்னா ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது ரிமூவ் பண்ணுறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ளூரா கவரிங் ஆஃப் லங். நெக்ஸ்ட் தொராக்கோஸ்கோபிலேயே வந்து சர்ஜிக்கல் என்னன்னா தொரக்கோஸ்கோபி வித் ப்ளூரோடிசிஸ். ப்ளூரோடிஸ்னா ஏற்கனவே பார்த்தோம், டெசிஸ்ன்றதை பார்த்தோம். சரிங்களா. ஸோ ப்ளூரோடிஸ்னா இந்த ப்ளூராவை ஒட்ட வைக்கிறது, பைண்ட் பண்ணுறது. ஓகே. வித் பார்ஷியல் பல்மனரி டீகார்டிகேஷன், வித் டோட்டல் பல்மனரி டீகார்டிகேஷன், ரிமூவல் ஆஃப் இன்ட்ராப்ளூரல் எஃபினா ஃபாரின் பாடி ஆர் ஃபைப்ரின் டெபாசிட். டெபாசிட்னா நம்மளுக்கு எப்படி அத்திரோஸ்க்ளோஸ் இருக்கோ அதே மாதிரி லங்லேயும் போய் டெபாசிட் இருக்கும், அதை எடுக்கிறது. வித் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரமாட்டிக் ஹெமரேஜ், அடிப்பட்டா ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரீசெக்ஷன் ஆர் புல்லா இன்டு செமி ப்ளூரல் ப்ரெஷர். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ட்ரக்கியா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ட்ரக்கியா. சரிங்களா. அதை வின் பைப் இது ரெண்டாக பிரியுது, ரைட் ப்ராங்கஸ் அண்ட் லெஃப்ட் ப்ராங்கஸ். ரைட் ப்ராங்கஸில் பார்த்தா 3 லோப்ஸ், அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப், இல்லைனா சுப்பீரியர் லோப், மிடில் லோப், இன்ஃபீரியர் லோப். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ் தான், அப்பர் லோப் அண்ட் லோவர் லோப், இல்லை சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். வெஜ் ரிசெக்ஷனா ஒரு சின்ன வி ஷேப்ல கட் பண்ணிடுறது வெஜ் ரிசெக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டல் ரிசெக்ஷன். ஸோ செக்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோப்ஸ் பார்த்தோம்னா, ஸோ இப்போ லெட்டஸ் அஸ்யூம் லைக் ரைட் சைடில் 3 லோப்ஸ் இருக்கு. அப்போ ஒரே ஒரு லோப் எடுக்கிறாங்க. சரிங்களா, அது பேர் லோபெக்டமி. சரிங்களா. ஐ ரிப்பீட், ரைட் சைடில் 3 லோப்ஸ் இருக்கு. அப்போ அங்கேருந்து ஒரே ஒரு லோப் எடுத்தாங்கன்னா அது பேர் லோபெக்டமி. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த நியூமோனெக்டமி பாருங்க, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லோப்ஸ்மே ரிமூவ் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நியூமோனெக்டமி. நியூமோனெக்டமினா லங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதாவது அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப் இது மூணுத்தையுமே ரிமூவ் பண்ணா என்ன அர்த்தம்? அப்போ கிட்டத்தட்ட ரைட் லங்கை ரிமூவ் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூமோனெக்டமி. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ், இப்போ லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ் இருக்குன்னா அது பேரும் நியூமோனெக்டமி தான். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு லோபு, ரைட் சைடில் 2 லோப்னா அப்போ 2 சைட்லையுமே என்ன பண்ணியிருக்காங்க, லோபெக்டமி தான் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு லோபு, ரைட் சைடில் ஒரு லோப், இல்லை லெஃப்ட் சைடில் சரி லெஃப்ட் சைடில் ஒரு லோப், ரைட் சைடில் ஒரு லோப்னா அப்போ 2 சைடுமே லோபெக்டமி பண்ணிருக்காங்க. ஸோ இதில் புரிஞ்ச கண்டிஷன்னா எல்லா லோப்ஸுமே எடுத்துட்டாங்கன்னா, அதாவது ரைட் சைடில் 3 லோப்ஸ் எடுத்துட்டாங்க, லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது பேர் நியூமோனெக்டமி, சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் தி லங்ஸ். ஓகே, இந்த லோப்ஸ் இருக்கு இல்லையா, இது உள்ள பாருங்க இந்த பிரான்ச்சஸ்மே இருக்கு, அதுதான் செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ செக்மெண்டல் ரீசெக்ஷன் அப்படின்னா அந்த லோப்ஸுக்குள்ள இருக்க செக்மெண்ட்ஸை டிவைட் பண்ணதான் செக்மெண்டல் ரீசெக்ஷன். பாருங்க செக்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கிறாங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்ஸ் லோப்ஸ் இல்லாமல் அவுட்டர் ஏரியாவில் இருக்க வி ஷேப்ல கட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் வித் ரிசெக்ஷன். ஓகே ஓகே டீம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேஜர் டாபிக்ஸ் எதாவது இம்பார்ட்டன் அது மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது தவிர ஒன்றும் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் வீடியோ, 10 to 15 மினிட்ஸ் தான் வீடியோ போடுறோம். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ கவர் பண்ணணுமோ அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். ஸோ அகெயின் நீங்கள் வந்து
ஃபுல்லாக சிபிசி பற்றி படிக்கணும், இல்லை ஸ்பெஷாலிட்டி ட்ரேடிங் பற்றி படிக்கணும், இல்லை பில்லிங் பற்றி படிக்கணும்னா யூ கேன் ரீச் மீ அவுட். நம்பர்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், மேலே இருக்கு உங்களுக்கு. ஸோ ஓகே. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோனா நான் முடிஞ்சால் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ அகைன். அடுத்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.